டே 4 மேஜிக் கிங்டம் தான் போயிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். அப்போ பாப்பாவுக்கு 8 வயசு. அங்கே ட்ரான்னு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்கும். அது ஒரு ஹை ஸ்பீட் ரோலர் கோஸ்டர் ரைடு. ரைடரோட மினிமம் ஹைட் 48 இன்ச் இருக்கணும். ஹைட்டை அவள் அப்போவே கரெக்டாக மீட் பண்ணியிருந்தா. பட் ஸ்டில் எனக்கு பயமாக இருந்ததுனால நான் அந்த ரைடில் அவளை கூட்டு போகலை. ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி அப்செட். அப்போ நான் சும்மா அவளை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னேன், 2 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா உன்னை இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வரேன்னு. கேஷுவலாக சொன்னது மறுபடியும் தானாகவே அது நடந்துருச்சுங்க இந்த வருஷம். ஏன்னா இது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ண ட்ரிப்பில் லாஸ்ட் மினிட்டில் சடனாக ஒரு கெட்டவே மாதிரி தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதுதான் அந்த ரைடு. இது வீடியோவில் பார்க்க ஸ்லோவாக தான் உங்களுக்கு தெரியுது, ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டு, 60 மைல்ஸ் பெர் ஹவர்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் நாங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பேஸ் மவுண்டன், ட்ரான் இது ரெண்டுமே அங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ரோலர் கோஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் டியானாஸ் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு நாங்கள் போன டைம் போனப்போ இல்லாத இந்த வாட்டர் ட்ராப் ரைடு இருந்துச்சு. அது வந்து ஒரு ரேம்ப் மாதிரி கடைசியாக ஃபாஸ்ட்டாக அந்த வாட்டரில் வந்து அந்த போட் வந்து விழுகுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு எங்கெங்கெல்லாம் வெயிட் டைம் கம்மியாக இருக்கோ அங்கெங்கெல்லாம் போயிட்டு நாங்கள் ரைட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்களா, இது கல் மாதிரி இருக்குது, ஆனால் தட்டினா சத்தம் வருது. பக்கத்தில் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே டெம்டிங்காக இருந்துச்சு. சரி பாப்பாவும் போய் வாங்கிட்டு வந்தா. இது பேர் ஃபனல் கேக்காமா, நல்லா தான் இருந்துச்சு. குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த ரைடு போனாலுமே எடுத்தோடனே ரைடு வராது. இங்கே நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அந்த ரைடில் போயிட்டு திடீர்னு பார்த்தா சடன் ட்ராப் இல்லை சடன் ட்விஸ்ட் அந்த மாதிரி வரும். இந்த ஜிங்கிள் க்ரூஸுங்கிறது குழந்தைங்க போகிறது. போன டைம் போகல, ஸோ இந்த டைம் மறுபடியும் போகலான்னு போனோம். ட்ரான் டியானாவும் 2வது டைமும் போகணும்னு சொல்லிட்டு போய் லைனில் நிற்க வச்சுட்டா. ஒரு 100 மினிட்ஸ் வெயிட்டிங் டைம்னு காமிச்சது. டே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டே போய் நின்னோம். ஏன்னா அவ்வளோ இடுப்பு வலி. நைட் வந்து ஃபயர் ஒர்க்ஸும் நடக்கும். பட் இந்த டைம் நாங்கள் பெருசாக அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அந்த டைமில் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ மற்ற ரைட்ஸை கவர் பண்ணிடலான்னு போயிட்டு நாங்கள் அடுத்தடுத்து ரைட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைட்னிங் லேன் வாங்கிருங்க. அது வந்து உங்களுக்கு வெயிட் டைமை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். எங்களோட இந்த டே சூப்பராக போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.